ஹாய் வீவர்ஸ், கிரேப்ஸை வச்சு ஜூஸ் போடுறது எப்படின்னு பார்ப்போம். இது பிளாக் கிரேப்ஸு, இதை பன்னீர் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. இது டபுள் கலரில் காணப்படுது. கிரேப்ஸை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணுறதுனால கிரேப்ஸில் உள்ள டஸ்ட்டெலாம் ரிமூவ் ஆகுது. எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே வாங்கி அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். கிரேப்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். கிரேப்ஸை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இந்த கிரேப்ஸில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட் இது நிறையவே காணப்படுது. கிரேப்ஸ் ஜூஸ் போடுறதுக்கு கிரேப்ஸு, லெமன் ஒரு ஆஃப் சைஸ் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர், ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஜூஸ் போடுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். மிக்ஸி கப்பில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கிரேப்ஸ் எல்லாம் உள்ளே போடுறேன். அது கூட லெமன் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சரை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணலாம். மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. கிரேப் ஜூஸ் குடிக்கிறதுனால கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுது. கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணுறதுனால கிரேப்ஸில் உள்ள கொட்டைகள்லாம் வெளியே வந்துடும். இந்த ஜூஸை கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தால் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம். வெயிட் லாஸ் ஆகும். கிரேப் ஜூஸு டெய்லி நம்ம குடிக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஐஸ் க்யூப் வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க கிரேப் ஜூஸை ஊற்றுறேன். டேஸ்டான ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ் ரெடி. கிரேப் ஜூஸு டெய்லி எடுக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கலாம். கேன்சர் வராமல் தடுக்குது. பொட்டாசியம் சத்து அதிகமாகவே காணப்படுது. கண் பார்வை திறனை அதிகரிக்குது. ஆரம்பக்கட்ட கேன்சரை குணமாக்குது. இந்த ஜூஸை குடிக்கிறதுனால முதுமையை தடுத்து இளமையாக வைக்க உதவுது. ஸோ நம்ம எப்போவுமே யங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூஸை அதிகமாகவே குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.